அடுத்து நாம பார்க்க போறது யானை. அட சிட்டி பசங்களா, எப்படி இருக்கீங்க? இல்ல, நான் ரொம்ப நல்ல புள்ள. சரி யானையே, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லேன். நாங்கள் யானைகள், உலகின் மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம். நாங்க காடுகள், மலைகள், ஆற்றுப்படுகைகள் ஓரமா அதிகமா வாழ்வோம். நாங்க எப்பவுமே கூட்டமா தான் வாழ்வோம். எங்களுக்கு கூட்டமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பும் கூட. கூட்டத்துக்கு எப்பவுமே மூத்த பெண் யானை தான் தலைவியா இருப்பா. அவளுக்கு தான் எல்லா வழிகளும், தண்ணி இருக்க இடமும் நல்லா ஞாபகம் இருக்கும். எங்களுடைய உணவு புற்கள், இலைகள், மரப்பட்டைகள், பழங்கள், காய்கறிகள் அதிகமா விரும்பி சாப்பிடுவோம். எங்களுடைய பெரிய காதுகள் இருக்கே, என்னுடைய பெரிய காது தான் சிறப்பே. அது உடம்பு சூடா இருந்தா குளிர வைக்கிறதுக்கும், தூரத்துல இருக்க சத்தத்தை தெளிவா கேட்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். என்னோட பெரிய பற்கள் தான் தந்தங்களா வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. அதால என்னால மரத்தை தள்ளவும், மண்ணை தோண்டவும், எதிரிகள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கவும் உதவியா இருக்கு. நாங்க உணவை மென்னு சாப்பிடுறதுக்கு உள்ளேயும் பற்கள் இருக்கு. என்னோட பலமே தும்பிக்கை தான். அதால உணவு எடுக்கவும், தண்ணி குடிக்கவும், என்னோட குட்டிகளை தட்டி விளையாடவும் உதவும். என் குட்டிங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அம்மாவை விட்டு எங்கேயும் போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு விளையாடுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க தன்னங்கள்ல இருந்து அழகான பொருட்கள் செய்யறதுக்காகவும், அதை ஒரு அழகு பொருளை வச்சுக்கிறதுக்காகவும் எங்களை அதிகமா வேட்டையாடுறாங்க. தன்னங்களுக்காக எங்களை அடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே பூமி தான். காடுகள்ல தான் எங்க பாதைகள் எல்லாம் இருக்கு. நீங்க காடுகள் அழிச்சா நாங்க வழி தவறி ஊருக்குள்ள வர வேண்டிய மோசமான நிலை வருது. கொடுறவங்களுக்கு சட்டம் சரியான தண்டனை கொடுக்கணும். சரி யானையே, நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நீர்நிலைகளை பாதுகாக்க முயற்சிப்போம். உங்களுடைய நல்ல மனங்களுக்கு நன்றி.